குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னாச்சு? முதல் நாள் ஆஃபீஸ் வந்திருக்கோம், இவர் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. வந்து விஷ் பண்ணிட்டு எங்க உட்காரணும், என்ன வேலை எதுவுமே சொல்லலையே. யார்கிட்ட கேட்கறது? இவர் ஏதோ சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்காரு. கேட்கலாமா? மாமா. மாமாவா? ஏய் சத்யா, நீயா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் வந்திருக்கேன். அதான் உங்ககிட்ட விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு என்ன பண்ணணும் எதுவுமே சொல்லல. ஒரு நிமிஷம். என்ன ஃபைல் ஓப்பனே ஆக மாட்டேங்குது? சத்யா, சொல்லுங்க சார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால யூ டோன்ட் டேக் எனி ப்ரெஷர். இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஸோ யூ நீட் டு அட்டெண்ட் தட். ஓகே சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு மிஸ் பிரியங்கா உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஓகே சார். இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. கிளைண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நீ ஜஸ்ட் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணா போதும். என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க, அதை அப்சர்வ் பண்ணு, அது போதும். அண்ட் அதுக்கப்புறம் உன்னை எந்த சீட்ல உட்கார வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ டிசைனிங் இன்ஜினியர் தானே? ஆமா. சாஃப்ட்வேர்ல டிசைனிங் பண்ண தெரியும்? தெரியும். ஓகே. உன்னை இன்டர்வியூ எடுத்தப்பவே தெரிஞ்சது உன் கரியர்ல நல்ல growth இருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண. தேங்க்யூ. அதனால தான் நான் செலக்ட் பண்ணேன். மற்றபடி ரிலேட்டிவ், அர்ஜுனோட ஒய்ஃப், அதுல ரீசனே கிடையாது. தேங்க்யூ. எனக்கும் அதுதான் வேணும். நீங்க நான் உங்க தம்பி ஒய்ஃப்ன்றதுனால எனக்கு வேலை கொடுத்துருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். என் திறமையை பார்த்து கொடுத்துருக்கீங்க. உங்களோட நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். வெரி குட். சத்யா, ஒன்று பண்றியா? சொல்லுங்க சார். தியாவை வர சொல்லு. ஓகே. என்னாச்சு? என்ன பண்ணாலும் எரர்னே வருது. ஃபைல் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் முன்னாடியே எல்லாத்தையும் காமிக்க சொன்னேன். எல்லாத்துலேயும் லேட்டு. ஏங்க வர சொன்னீங்களா? ஃபைல் ஓப்பன் ஆகல. என்ன சொல்றீங்க? ஃபைல் ஓபன் ஆகலையா? நல்லா செக் பண்ணி பாருங்க. காலையில ஓபன் ஆச்சு. நல்லா செக் பண்ணிட்டேன். ஃபைல் ஓபன் ஆகல. நல்லா பாருங்க, காலையில தான் ஓபன் ஆச்சு. ஹாதி, கோவப்படாத. அவ வயித்துல உன் குழந்தை இருக்கு. கத்துனா அவன் பயப்படுவான். நேத்தே கொண்டு வந்து இதை காட்டியிருந்தா இவ்வளோ பிரச்சனை இருக்குமா? கடைசி 1 மணி நேரத்துல கொண்டு வந்து காட்டுறா. இப்ப கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. இப்போ போய் இதை செக் பண்ணி எரர்னு வருது. இவளை என்ன சொல்றதுன்னே தெரியல. டென்ஷன் ஆகுது. இந்த ஒரு மீட்டிங்காக தான் அவ்வளோ தூரத்துல இருந்து அத்தனை கிளைண்ட்ஸ் வராங்க. இப்ப மட்டும் மீட்டிங் கேன்சல் ஆச்சு, கம்பெனியோட பேரே போயிடும். இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு கட்டி காத்து வச்சிருந்த கம்பெனியோட மானத்தை ஒரு செகண்ட்ல காலி பண்ணிடுவா போல. என்னாச்சு? ஓபன் ஆகலையா? இல்ல, பாத்துட்டு இருக்கேன். ஆமா, இந்த ஃபைல் ஒரு காப்பி தான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கியா? நான் எதுலயும் ஸ்டோர் பண்ணல. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தானே பண்ண போறோம். பென்ட்ரைவ்ல இருந்தா போதும்னு பென்ட்ரைவ்ல மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். சுத்தம். இப்போ ஓபன் ஆகலையா? இல்ல, ஓபன் ஆகல. இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் முன்னாடியே கொடுத்து செக் பண்ணுன்னு சொன்னேன். எங்க நம்ம பேச்சு யாரு கேக்குறா? நம்ம பண்றதுதான் கரெக்ட், நான் வச்சதுதான் சட்டம்னு நின்னுட்டு இருக்க. என்ன? உட்காரு. இல்ல பரவாயில்ல. ரொம்ப நேரம் நிக்காது, உட்காரு. இல்ல பரவாயில்ல, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல.
இன்னும் 1 hour தான் இருக்கு. கிளைண்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் வந்துருவாங்களா? வந்துருவாங்க. நான் வேணா ப்ரெசன்டேஷனை மறுபடியும் ரெடி பண்ணவா? இது இந்த ஹாஃப் அன் ஹவர்ல நீ பிரசன்டேஷன் ரெடி பண்ணுவா? எத்தனை பக்கம்? 50. 50 பக்கத்தை எழுதி முடிக்கவே அரை நாள் தேவைப்படும். எவ்வளவுதான் ஃபாஸ்டா டைப் பண்ணாலும் அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீ உட்காரு, நான் ரெக்கவர் பண்ண பாக்குறேன். கடவுளே, எப்படியாவது ஃபைல் ரெக்கவர் ஆகிடணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன். இப்போ மட்டும் இந்த ப்ரெசன்டேஷன் மட்டும் ஒழுங்காக நடக்கலைன்னா இந்த ப்ராஜெக்டே கேன்சல் ஆகிடும். கிளைண்ட்ஸ் வேறு ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. இப்போ மட்டும் இந்த ப்ரெசன்டேஷன் கேன்சல் ஆச்சுன்னா அவ்வளோதான். ஹேய், இப்போ என்னத்துக்கு நின்னுட்டு இருக்க? போய் உட்காரு. நின்னுட்டு இருந்தா மட்டும் ரெக்கவர் ஆயிடுமா என்ன? போய் உட்காரு. இவ ஏன் கைய வயிற்றுலயே வச்சுட்டு நிக்கிறா? ஒருவேளை வெயிட்டா இருக்குமோ? குழந்தை வளர வளர இவளுக்கு நடக்க சிரமமா இருக்கும் போல. ரொம்ப நேரம் நிக்க முடியாததுனால தான் கைய வயிற்றுலயே வச்சுட்டு இருக்காளோ? உட்கார சொன்னாலும் உட்கார மாட்றா. பேசாம பிரியாவுக்கு கால் பண்ணி கேட்கலாமா? இவ எதுக்கு கைய வயிற்றுல வச்சுட்டு நிக்கிறா? தியா, போய் உட்காரு. அது என்ன சொன்னீங்க? போய் உட்காருன்னு சொன்ன. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? தியான்னு சொன்ன. நீங்க என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? இன்னைக்குதான் தியானே கூப்பிடுறீங்க. நீங்க வார்த்தைக்கு வார்த்தை என்ன ஏன்னு சொல்லி என் பேரே மறந்து போச்சு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே யாருக்கிட்டையாவது என்னை பத்தி சொல்லும்போது வார்த்தைக்கு வார்த்தை ஏந்தியான்னு சொல்லுவீங்க. ஆனா இப்போலாம் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஏன் என்ன தியானு கூப்பிட கூட மாட்டீங்க. ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அவர் என்ன ஒரு வார்த்தை கூட மதிக்க மாட்டாரு. ஓகே, இங்க பாரு. ஏதாவது பிரசன்டேஷன் இருந்ததுன்னா 2 நாளைக்கு முன்னாடியே அதை என்கிட்ட வந்து தயவு செஞ்சு காமி. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு தான் கேக்குறேன். அண்ட் 1க்கு 2 இடத்துல ஸ்டோர் பண்ணி வை. 1 இரேஸ் ஆனாலும் இன்னொன்னு ஓபன் பண்ற மாதிரி 2 காப்பியா எடுத்து வை. இப்படி கடைசி நேரத்துல குழப்பி பிரச்சனையை உண்டு பண்ணாத தயவு செஞ்சு. நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. பிரியங்கா கிட்ட ஜூஸ் கொண்டு வர சொல்லியிருக்கேன். குடிச்சிட்டு மீட்டிங் ஹாலுக்கு வா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஒரு வார்த்தை மதிக்கிறாரா பாரு. என்ன புரிஞ்சுதா? புரியலடா. என்ன சொன்ன? புரியலடான்னு சொன்னேன். டாவா? ஆமாண்டா, அப்படிதான்டா பேசுவேன். உனக்கு இப்ப மரியாதை ஒரு கேடு. ஹேய், என்ன பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு? நீங்க கூட தான் வேற மாதிரி நடந்துக்கிறீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே நானும் நடந்துக்கணும். உங்க நடத்தையே சரியில்லை. என்னது? அது அது வந்து உங்க நடவடிக்கையே சரியில்லைன்னு சொன்னேன். நடவடிக்கை சரியில்லையா? ஆமா, நான் பண்ணனது தப்பு தான். அதுக்கு எத்தனை தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது? நானும் தினமும் மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கேன். நீங்க என்னடானா என் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்க மாட்டீங்க. இங்க பாருடா ஆதி, நான் திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தான் இருக்க போறேன். நீ என்ன மன்னிக்க போறது கிடையாது. அப்புறம் எதுக்கு உனக்கு மரியாதை? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, நான் மரியாதையை கூப்பிடுறேன். நீ ஒண்ணு எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம். அப்ப சரிடா, நான் போய் ஜூஸ் குடிச்சிட்டு ஹாஃப் அன் ஹவர்ல மீட்டிங்க்கு வந்துடுறேன். நீ என்ன பண்ற? இந்த பவர் பாயிண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க வச்சு மீட்டிங் ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணிடுற. எனக்கெல்லாம் அந்த பவர் பாயிண்ட் செட் பண்றது, அதை ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் தெரியாது. நீ கொண்டு போய் அதை ஃபிக்ஸ் பண்ணி ப்ரொஜெக்டர்ல போட்டினா அப்படியே ஒரு ஸ்லைடு இப்படி அமுக்க அப்படி ஸ்லைடு மாறிக்கிட்டே இருக்கணும். அப்படி செட் பண்ணி கொடு, நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கிளைண்ட்டுக்கு. என்னடா சொல்ற? அது சரி,
நீ போய் ரெஸ்ட் எடு, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஓகே டாடி, பை. Hello everyone, welcome to AD Group of Company, and yeah, we are going to present our textile fabrics, and she is Dia, co-founder of AD Group of Company, and she is going to present about textile fabrics. Thank you so much. ஏய், சொதப்பாம ரிலாக்ஸா பொறுமையா பண்ண. கால் வலிச்சா சேர் எடுத்துட்டு வரேன், உட்காரு. Hello everyone, this is Dia Adidev, co-founder of AD Group of Company. ஸோ இந்த மீட்டிங்காக ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் வந்திருப்பீங்க. ஐ ஹோப் நீங்கள் வந்தது வேஸ்ட் ஆகாது. எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் யூ ஆல் திங்க் இட் வில் பி வர்த். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு ஏடி குரூப் ஆஃப் கம்பெனி, ஐ மீன் மற்ற கம்பெனிக்கும் ஏடி குரூப் ஆஃப் கம்பெனிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, எங்களோட ஃபேப்ரிக் செலெக்ஷன் எப்படி இருக்கும், அண்ட் எங்களோட ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கோ டு த டாபிக். Introduction of textile and textile fibers. So, I hope you all understand what I am saying. காலையில் அவ்வளோ பேசியும் இந்த ஆள் மனசு இறங்குதா பாரு. சரியான சிடுமூஞ்சி, கல் நெஞ்சுக்காரன். இவர் என்னத்துக்கு என் வயிறை பார்த்துக்கிட்டே இருக்காரு? நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இவர் என் முகத்தை பார்த்து பேசுனதை விட என் வயிற்றை பார்த்து பேசுனது தான் அதிகம். அப்போ இவருக்கு என்ன பிடிக்கல? என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற குட்டியை தான் பிடிச்சிருக்கு. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. டேய் குட்டி, இவர் என்ன முட்டாய் கடையை வெறிக்க பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. எப்ப டெலிவரி ஆகும்னு பாக்குறாரோ? என்னடா, என்ன வேணும் உனக்கு? என்னது? இவ என்ன தனியா என்னமோ பேசிட்டு இருக்கா? ஐயோ, அப்பாவா? அவர் எப்படிரா? அவர் தானா? சரி. என்ன தனியா பேசிட்டு இருக்கா? இல்ல, நீங்க இல்லாதப்ப நான் பையன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அம்மாக்கு ரொம்ப கால் வலிக்குதுன்னு. அதுக்கு அவ சொல்றான் அப்பாவை கால் அமுக்கி விட சொல்லி. நீங்க பயப்படாதீங்க, நான் சொல்லிட்டேன் அவங்கிட்ட. அவரு எவ்வளவு பெரிய ஆளு, அவர் எப்படி கால் அமுக்கி விடுவாரு? ஹேய், நடிக்காத. இப்போ வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை உன்கிட்ட சொல்லிச்சா என்ன கால் அமுக்கி விட சொல்லி? ஏதாவது நம்புற மாதிரி இருந்தா சொல்லு. நீங்க நம்புற மாதிரி சொல்லணும்னா எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, அழுத்தி விடுங்க. நானா? பின்ன நீங்க அழுத்தி விடாம நான் பக்கத்து வீட்டுக்காரங்களா வந்து அழுத்தி விடுவாங்க? இங்க பாருங்க, உங்க குழந்தைய சுமக்கிறதுனால தான் எனக்கு கால் வலிக்குது. இல்லைன்னா எனக்கு ஏன் கால் வலிக்க போகுது? அப்போ நீங்க தானே அழுத்தி விடணும். என்ன அப்படி பாக்குறீங்க? அழுத்தி விட மாட்டீங்களோ? சரி, இருந்துட்டு போகுது. நான் இந்த வலியோட கஷ்டப்பட்டு உங்க குழந்தைய சுமந்துட்டு உக்காந்துருக்கேன். எனக்கு தானே வலிக்குது, உங்க குழந்தையால் தானே வலிக்குது. இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. என் மேல அக்கறை இல்லாட்டியும் உங்க குழந்தை மேல பாசம் இருந்தாலாவது அழுத்தி விடுவீங்க. இரு அழுத்தி விடுறேன். அதுக்காக என்னென்னவோ சொல்லாத. ஓகே.
இப்ப எதுக்கு பல்ல காட்டுற? எனக்கு பல்லு இருக்கு காட்டுறேன். உங்களுக்கு பல்லு இருந்தா நீங்களும் காட்டுங்களா? யாரு வேண்டான்னு சொன்னா? எல்லாம் என் நேரம். என்ன நேரம்? எல்லாம் நல்ல நேரம் தான். டேய் இங்க பாருடா, நீ வெளியே வந்த உடனே நான் அப்பா கூட தான் இருப்பேன்னு என்னோட வந்துடணும், சரியா? அவனுக்கு அம்மா தான் பிடிக்கும். ஏன் உன்கிட்ட சொன்னானா? அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நல்லா சொல்லுவான், கேளு. எனக்கு அப்பா கூட இருக்கதான் விருப்பம், நான் அப்பாவோடவே போயிட்டுறேன்னு. அப்படியா? அதுக்கு எப்படி ஒரு 2-3 வருஷம் ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? என் கூட தான் குப்பை கொட்டி ஆகணும். குழந்தை வளர வளர கால் அதிகமா வீங்குன்னு சொன்னான் பிரியா. அப்புறம் நீ எதுக்கு கைய வயிற்றுலயே வச்சிருக்க? அதுவா, அப்பா மேல இருக்கிற பாசத்துல 1 மாசத்துல வெளியே வந்துட்டா என்ன பண்றது, அதான் புடிச்சு வச்சிருக்கேன். உன்கிட்ட கேட்டது என் தப்பு தான். இப்போ ஓகேவா? கால் வலி பரவாயில்லையா? இப்போதைக்கு பரவாயில்ல, வலிச்சா கூப்பிடுறேன். ஓகேவா மிஸ்டர் ஆதி? ஆறு மாசம் ஒவ்வொரு நாளும் கடக்க ஒரு யுகம் ஆச்சு. இந்த 6 மாசம் எப்ப முடியும்? உன்னை எப்ப வந்து பாப்பேன்னு இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நான் இந்த ஊர்ல இருந்து கிளம்பும் போது ஒன்னு சொல்லிட்டு போனேன். நான் மட்டும் இந்த பஸ்ஸை விட்டு இறங்கும் போது ஆளா உன்னை பார்த்துட்டா, அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது. தம்பி, கடைசி ஸ்டாப் வந்துடுச்சு, இறங்குங்க.